வணக்கம். முருகப்பெருமானின் அருளால் இன்றினம் காணவிருப்பது திருப்புகழின் 60வது பாடல். தகர நரை பூண்ட விந்தை குழலியர்கள் தேய்ந்த இன்பம் தளரும் இடையேந்தும் தங்கத் தனமானார்தமை மனதில் வஞ்சை பொங்க கலவியோடு சேர்ந்து மற்ற சமய ஜபநீங்கி இந்த படினாலும் புகழ் அரித்தாம் திரி சங்கத் தமிழ் பணுவல் ஆய்ந்து கொஞ்சி புவியதனில் வாழ்ந்து வஞ்சித்து உழல் மூடர் பூ நிதம் இழி மாந்தர் தங்கள் புகழ் பகர்தல் நீங்கி நின் பொன்புலக மலர்பூண்டு வந்தித்திடுவேனோ. மயிர் சாந்தின் நறுமணம் கொண்ட அழகிய கூந்தலை உடையவர்கள் மெலிந்ததும் இன்பம் தருவதுமான அப்படியே அந்த தளர்ந்ததுமான இடுப்பு தாங்கும் தங்க நிற மார்பை உடைய இந்த விளைமாதர்களை உள்ளத்தில் கொண்டு இந்த காம ஆசையானது அப்படியே மேழல இந்த களவு இன்பத்தில் கூடி மந்திரம் மதம் துதி இவைகளை விட்டு இவ்வாறு ஒவ்வொரு நாளும் அப்படியே வீணாக கடத்தி முச்சங்கத்து தமிழ் நூட்களை நன்கு ஆராய்ந்து இனிமையாக பேசி பூமியில் வாழ்ந்து பலரை வஞ்சித்து திரிகின்ற மூடர்களுக்கு பரிசுத்தமில்லாதவர்களுக்கும் இப்படிப்பட்ட இந்த மக்களிடம் போய் அவர்களை புகழ்ந்து பேசி அந்த யாசகத்திற்காக அவர்களை புகழ்ந்து பேசுதலை விடுத்து, பகவானே உமது அழகிய இன்பம் தரும் திருவடி மலர்களை மனதில் கொண்டு துதிக்க மாட்டேனோ என்று கேட்கிறார் நம் அருணகிரியார். தகுடத்தகு தாந்த தந்த திகுடத்திகு தீந்த மிந்தி தகு கணக்க தாங்க நங்க தனத்தான தனனத்தன தாந்த நந்த தென நடனம் ஆர்ந்த துங்கத் தனிமயிலை ஊர்ந்த சந்த திருமார்பா. இப்படி இந்த தாளத்துக்கு ஏற்ப நடனம் நிறைந்த உயர்ந்த ஒப்பில்லாத மயிலை வாகனமாக கொண்ட சந்தனமணிந்த அழகிய மார்பனே எங்கள் முருகப்பெருமானே. திசை அசுரர் மாண்டு அழுந்த திரள் அயிலை வாங்கு செம்கை. திசைகளில் உள்ள அந்த அசுரர்கள் இறந்து அடங்கும்படி செவ்விய திருக்கையில் ஏந்திய வெற்றிவேலை செலுத்தியவனே. சிமையவர ஈன்ற மங்கைக்கு ஒரு பாலா. பல உச்சிகளை கொண்ட இமயமலைக்கரசன் பெற்ற மகளாகிய பார்வதியின் ஒப்பற்ற குழந்தையே எங்கள் முருகப்பெருமானே. திகழ்வயிரம் ஏந்து கொங்கை குரவணித்தை காந்தா. விளங்குகின்ற வைர மாலைகளை அணிந்த மார்பினை கொண்ட குரப்பெண்ணாகிய வள்ளியின் கணவனே. சந்திர சிகாரத் முகில் ஓங்கு செந்தள் பெருமாளே. சந்திரன் தவழும் கோபுரத்தின் மேல் மேகங்கள் விளங்குகின்ற திருச்செந்தூர் பெருமாளே என்று இந்த பாடலை நிறைவு செய்கிறார். நன்றி.